என் தேவனை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஹalleluya. தேவாதி தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. என் தேவன் ஆண்டவரே சகலத்தையும் நடத்துகிறவராக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். உம்முடைய நாமம் ஆண்டவரே அதிசயமானது. உம்முடைய நாமம் அற்புதமானது. உம்முடைய நாமம் ஆண்டவரே அதிசயமான எங்கள் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அன்றாட உணவை ஒவ்வொரு நாள் எனக்கு தாருமையா, அன்றாட உணவை ஒவ்வொரு நாள் எனக்கு தருகிறீரே ஆண்டவரே, எங்களை போஷிக்கிறவரே. ஓ இயேசுவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. ஹalleluya. என் தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேல இறங்குவதாக. ஓ உம்முடைய பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் எங்கள் மேல இறங்குவதாக. ஓ எங்கள் பரலோக தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்குவதாக. துவக்கத்திலேயே உம்முடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். ஹalleluya. மலைகளை பர்வதங்களை மெழுகு போல மாற்றுகிற தேவ பிரசன்னம். ஓ தேவ ஜனமே, நீங்க கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஆவியில ஒரு விடுதலையோடு கூட, ஒரு ஆவியில விடுதலையோடு கூட நம்ம தேவனை ஆராதிக்கலாமா? ஆவியில விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்கலாமா? ஓ ரமர சந்தனரர பலமரம சதரலரம. ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே, அற்புதமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிசயமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. ஹalleluya. தேவனுடைய நாமம் அதிசயமானது, அற்புதமானது, ஆச்சரியமானது. அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே, அற்புதமான நாமமே, அதிசயமான நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிகாரமுள்ள நாமமே. ஹalleluya. ஆமென். ஆண்டவருடைய நாமம் அற்புதமானது, அதிசயமானது, ஆச்சரியமானது. ஓ ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். ஆமென். அனைத்தையும் அருளிடும் எனக்கென
தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகு போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனுடைய சட்டையின் கீழே அடைக்கலம் உண்டு, நீதிமான்கள் அதற்குள்ள ஓடி சுகமாய் வருவார்கள். தேவனுடைய நாமம் பலத்த துருகம். ஓ, தேவனை ஆராதிக்கிறவன் அதுக்குள்ளே வந்து சுகமாய் தங்கி இருப்பார்கள். ஓ, எத்தனை பேர் அந்த சட்டையின் அடைக்குள்ள வர வாஞ்சியாக இருக்கிறீர்கள்? செட்டையின் நிழலிலே அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலிலே அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, அது சிலுவை நிழல். ஓ, இந்த ஆராதனை நேரத்தில் அந்த சிலுவை நிழலுக்குள்ள வந்து சுகமாய் தங்கும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த சிலுவையில வெற்றி உண்டு, அந்த சிலுவையில விடுதலை உண்டு. வியாதி சுகமாகும், உங்கள் நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லும், உங்கள் பாரங்கள் எல்லாம் விலகி செல்லும். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஓ இயேசுவே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும்,
தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதறாக்குமே. அல்லேலூயா. தேவனால பிறந்தவர்கள் பாவம் செய்ய முடியாது. பாவம் அவர்களை விட்டு ஓடி போகும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினால நான் பாவத்தை மேற்கொள்ளுவேன். பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதறாக்குமே. என் தேவனே, தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதறாக்குமே. என் தேவனே, மாறிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே, அனைத்தையும் மாறிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் உயர்த்திடும். என் தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் எந்த யெகோவா ஈராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர்தான் என்னுடைய யெகோவா ஈரே, என் தேவைகளை நிறைவேற்றுகிறவர், அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் எல் ஷடாயாய் இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவராக இருந்து என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிலைப்படுத்துகிறவர். ஓ, வைராக்கியம் கொண்டிருக்கிறவர், எனக்காக சீயோனுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறவர், என் தேவாதி தேவன் நிமித்தமாக. ஓ, என் வாழ்க்கை உயரும், என் வாழ்க்கை செழுமையடையும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளே, நீங்க வந்தவனமாக திரும்புகிறதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். உங்க வாழ்க்கை மாறும். ஒரு யூட்டனை கர்த்தர் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில செழுமையாக மாறும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர் வாயிலிருந்து வார்த்தை பட்டயத்தை போல வருகிறது. அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற தாமதப்படுத்துகிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால அழிக்கும்படியாக தான் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, என்னுடைய ஆண்டவர் எல்லா சத்துருக்களையும் நீங்கி ஆண்டவரை இன்றைக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக. ஆமென். ஆண்டவர் சத்துருக்களுக்கு நீங்கி சமாதானத்தை கொடுக்கிறவர். ரபலபா, என்னை வல்லடிக்கு நீக்கி. ஆமென். என்னை வல்லடிக்கு தாவீது இப்படியாக சொல்லுகிறார். அநேக எதிரிகள் தாவீதுக்கு இருந்தாலும் இப்படி சொல்லுகிறார், நான் சென்ற இடத்துல எல்லாம் கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்தார். ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கி தம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்தவரை மறப்பேனோ. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் தாவீது என்னை உயர்த்தின தேவனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று இப்படி பாடுகிறார். ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை சொல்லுங்க. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, உங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தர் என்னை ஆழத்திலிருந்து தூக்கி விட்டார், உன்னதத்தில் உயரத்தில் நிறுத்தி விட்டார். ஆமென். உங்க வாழ்க்கை பாதாளத்தில் இருக்காது, அது படுகொலையில் தள்ளப்படாது என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார்.
தூக்கி விட்டி, உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி விட்டி. ஆழத்தில் இருந்தனை தூக்கி விட்டி, உயர்வான ஸ்தலங்களில் எதிரான யோசனை அதமாக்கினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எதிரான யோசனை அதமாக்கினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை பல்லடிக்கு நீக்கி உன் கரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை பல்லடிக்கு நீக்கி உன் கரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் தான் பிழைத்துக் கொண்டேன். ஓ இயேசுவே, நீ சொன்னதினால் தான் பிழைத்துக் கொண்டேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்கலமே, ஓ இயேசுவே. ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வல்லடிக்கு ஆண்டவர் தாவீதை மீட்டெடுத்தாருங்க. அநேக ஆமென் சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு முன்பதாக அங்க சீயோன்ல எபூசியர் வாசம் பண்ணுகிறார்களாம். எபூசியர்ல நோஞ்சவங்க கூட, கை கால் இழந்தவர்கள் கூட தாவீதை ஈஸியா மேற்கொண்டு வருவார்களாம். அங்கிருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டா போதும், அங்கிருந்து கல்லெல்லாம் உருண்டு வந்து தாவீது மேல விழுந்துரும் என்று அவங்கள சீயோன் கோட்டையெல்லாம் அவனால என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. சீயோன் கோட்டையெல்லாம் பிடிக்க முடியாது, அதெல்லாம் உனக்கு எட்ட கனி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீயோன் கோட்டையை கர்த்தர் தாவீதை கொண்டு பிடித்தார். ஆமென். இன்னும் அநேகர் அந்த பெலிஸ்தர் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். பெலிஸ்தர்ல நம்ம பலவான் எல்லாருக்கும் தெரியும். யார் அந்த பலவான்? பெரிய ஒரு ஜெயண்ட் வருகிறான். அவன் பேர் என்ன? கோலியாத். கோலியாத் பெரிய ஒவ்வொரு நாளும் வருகிறான். இந்த கோலியாத் என்பவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் வந்து யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறீங்களா, ஒத்தைக்கு வரீங்களா, ஒத்தைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாருமே இருக்கிறாங்க. அபிஷேகப்பட்ட தாவீது இருக்கிறார்கள், தாவீதுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அநேக போராளிகளா இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா முதலாவதாக சென்று இந்த தாவீது என்ன செய்கிறார்? இந்த கோலியாத்தை வந்து மேற்கொள்ள போகிறார். ஆமென். ஆனா அதற்கப்புறம் நீங்க பார்க்கும் பொழுது தாவீது அந்த கோலியாத்துடைய சகோதரர்களை வீழ்த்தின அநேக பலசாலிகள் அங்க இருக்கிறார்கள். அதே பலசாலிகள் எங்க இருக்கிறார்கள்? சவுலுடைய பாளையத்திலும் இருக்கிறார்கள். ஆனா அந்த பலசாலிகளை மேற்கொண்டது யார்? முதலாவதாக மேற்கொண்டது தாவீது தான். ஆமென். ஆனா கோலியாத்தை காட்டிலும் மிக பெரிய பலாக்கிரமசாலிகள் பலசாலிகள்லாம் இருந்தார்கள், பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்தார்கள். ஆனா இந்த சவுலின் நாட்களில் ஆண்டவர் பாருங்க யாரையும் எலும்ப விடவே இல்லை. ஆண்டவர் உங்க மேல கண்ணு வச்சுட்டா உங்களோட டேலண்டா இருக்கிறவங்க எலும்ப விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை காட்டிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது தாவீதை காட்டிலும் பராக்கிரமசாலிகள் பலசாலிகள் சவுலுடைய பாளையத்தில் இருந்தாலும் தாவீது வர்ற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். என் மகன் வரான், வெயிட் பண்ணு. உனக்கு டேலண்ட் இருக்கலாம், உனக்கு கம்பு சுத்த தெரியலாம், உனக்கு வாள் வீண்டு தெரியலாம், நீ வந்து ஈட்டி எறிய தெரியலாம், ஆனாலும் என்னை ஆராதிக்கிற ஒரு தாவீது வருகிறான். அவன் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். நீ தாவீதுக்கு கீழே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாக ஒருவரும் எழும்பவே முடியாது. ஹல்லேலூயா. தேவனை நீங்க ஆராதிக்கிறவர்களாக இருந்தா உங்களுக்கு டேலண்ட் முக்கியமே கிடையாது, உங்களுக்கு ஈட்டி முக்கியமே கிடையாது, உங்களுக்கு பட்டயம் முக்கியமே கிடையாது, உங்களுக்கு ராஜாவஸ்திரம் முக்கியமே கிடையாது. 5 கல்லு போதும். 5 கல்லு கூட தேவையில்ல, ஒரே ஒரு கல்லு போதும். உங்களுக்கு இருக்கிற ஒரு டேலண்ட் போதும், உங்களுக்கு இருக்கிற ஒரு பாடல் பாடக்கூடிய ஆண்டு ஒரு திறமை போதும். ஏதோ ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த ஜெபம், நீங்க எனக்கு ஜெபம் மட்டும் தான் பண்ணி அது மட்டும் ஆண்டவருக்கு போதும். ஆமென். நான் பரிசுத்தமா அது மட்டும் ஆண்டவருக்கு போதும். ஹல்லேலூயா. தாவீது வர்ற வரைக்கும் மற்ற பராக்கிரமசாலிகள்லாம் அமைதலா தான் இருந்தாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் சிங்கத்துக்கு பாருங்க, சிங்கத்துக்கு விரோதமாக வருகிறார், கரடிக்கு விரோதமாக வருகிறார், எல்லாவற்றையும்
பெலிஸ்தருக்கு விரோதமாக அவர் எல்லாத்தையும் மேற்கொள்ள தாவீதனால முடிந்தது. அவன் மேல இருக்கிற அபிஷேகம், அவன் ஆராதிக்கிறவனாக காணப்பட்டான். இன்றைக்கு நீங்க ஆராதிக்கிறவனாக இருக்கிறபடினால உங்களை காட்டிலும் அதிக டேலண்ட் உள்ளவர்களை கர்த்தர் உங்களுக்கு கீழே வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. 1000 என்னோடு போரிட்டாலும் பாடுவோமா? 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டே நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். மூடிக்கொண்டே தள்ளுண்ட இடங்களில் எங்கள் ஆதாரவே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரவே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை பல்லடிக்கு நீக்கி உம் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்தீரே. என்னை பல்லடிக்கு நீக்கி உம் கரங்கால உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன். நீ சொன்னதினால் தான் பிழைத்துக் கொண்டேன். ஓ இயேசுவே, சொன்னதினால் தான் பிழைத்துக் கொண்டேன். கண்டதில் தான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே. எல்லாரும் உற்சாகமா தேவனை ஆராதிக்கலாம் இந்த நேரத்தில். ஓ தேவனை ஆராதிக்கிற தாவீதே, இனி எழும்பு. ஓ சீயோனே, வல்லமையை சரித்துக்கொள். தாவீதே எழும்பு. ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உம்மை ஆராதிப்பேன். அநேக கரடான பாதைகள், அநேக கோலனான பகுதிகள், முட்கள் நிறைந்த பாதைகள் இருந்தாலும் கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆமே, உங்கள் கரடான வகைகள்லாம் மாறும், உங்கள் கோணலானவைகள் எல்லாம் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே. ஓ இயேசுவே, எங்கள் ஆதரவே. ஓ ரபா கஷகலவரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருந்தார். இதுவரைக்கும் கர்த்தர் தான், சேனைகளின் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருந்தார்கள் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இம்மட்டும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தீர், எனது அடைக்கலமாக இருந்தீர், எனது கோட்டையாக இருந்தீர், எனது துருகமாக இருந்தீர், நல்லவராக இருந்தீர். ஆண்டவரே, கரடான பாதையில என்னை தூக்கி வந்தீரே ஆண்டவரே. வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நடத்தி வந்தீரே. உமக்கே எங்களுடைய மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபரபா. ஓ அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரே என் கரங்களை அந்த உயர்த்தி நான் உமக்கு முன்பதாக வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. என் கரங்களை உயர்த்தி உமக்கு முன்பதாக வந்து நிற்கிறேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்ம ஆராதிப்போம். ஓ உங்களுடைய கண்கள் எல்லாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க கடவுது. இந்த நேரத்தில் உங்களுடைய கண்கள் எல்லாம் சேனைகளின் கர்த்தரை நோக்கி பார்க்க கடவுது. கண்கள் எல்லாம் சேனைகளின் கர்த்தரை நோக்கி பார்க்க கடவுது. ஓ ஹல்லேலூயா. ரமகஷதலோமா. என் ஆத்துமாவின் நங்கூரம் நீங்க தான் ஆண்டவரே. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா
பெட்டகமே நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமை உமக்கன்றோ ஆண்டவரே, மாட்சிமை உமக்கு தான் ஆண்டவரே, எல்லா மாட்சிமை உனக்கு தான் ஆண்டவரே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை எல்லா கரங்களை உயர்த்தி அந்த தேவாதி தேவனுக்கு நேராக கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் அனல் மூட்டும் ஐயா அதிசயம் உறவஷே, அன்பால் பலத்தா அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை. ஓ என் தேவாதி தேவனுக்கு இந்த சபையாக நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசு. ஓ என்னுடைய ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே. நீங்க வந்திருக்கிறது ஓ சீயோன் மலையிற்கு முன்பதாக வந்து நிற்கிறீர்கள். அந்த சீயோன் பருவதற்கு முன்பதாக வந்து நிற்கிறீர்கள். 1000-10,000 தேவ தூதர்களுக்கு முன்பதாக வந்து நிற்கிறீர்கள். நீங்க வந்திருக்கிறது சாதாரணமான ஒரு இடம் இல்லை, அது தேவனுடைய ஆலயம். ஓ பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்ட சர்வ சங்கத்திற்கு முன்பதாக, பூலோகத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு முன்பதாக அல்ல, பரலோகத்துடைய சபைக்கு சர்வ சங்கத்திற்கு முன்பதாக, 1000-10,000 தேவ தூதர்களுக்கு முன்பதாக, ஓ பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுக்கு முன்பதாக, ஓ ஹalleluya புது உடன்படிக்கையின் ரத்தத்திற்கு முன்பதாக, பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக, ஓ நம்முடைய பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக, ரெபெரியாஷே. ஓ எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிங்க அப்பா. நான் பரலோகத்தில் நின்று உம்மை ஆராதிக்க, 1000-10,000 ஆண்டவரே தேவ தூதர்களோடு நின்று ஆராதிக்க, ஆண்டவரே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளுக்கு முன்பதாக வந்து நான் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. ஆராதனை. அப்படியே அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள மேல செல்லுவீர்களா? ஓ உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. மீண்டுமாக
இயேசுவுக்கு, எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவுக்கு, எனக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டவருக்கு இப்பொழுது இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் இந்த சபையில ஒவ்வொரு மேலையும் நிரப்புவதாக. அந்த கல்வாரி சிலுவையில இருந்ததே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எங்களுக்காக கொடுத்த அந்த உயிர் மூச்சு ஒவ்வொரு நிரப்புவதாக. உம்முடைய ஜீவன் ஒவ்வொருக்குள்ளும் கடந்து வருவதாக. இப்பொழுது எல்லா ஆண்டவரை இருளின் ஆதிக்கங்கள், உம்முடைய பிள்ளைகளை ஆராதிக்கிறவர்களை நெருக்குகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய ஜீவனால விழுங்கப்படுவதாக. இயேசுவுடைய ஜீவன், இயேசுவுடைய ஜீவன் உங்களுக்கு இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருவருக்கும் இறங்குவதாக. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இப்பொழுது அந்த ஜீவன் வருகிறது. மகளே, அந்த ஜீவனை பெற்றுக்கொள். நீ வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல, இது ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். உன் மேல வல்லமை இறங்குகிற ஒரு நேரம், மகிமை இறங்குகிற நேரம், அபிஷேகம் இறங்குகிற நேரம். இது தேவனுடைய மகிமை இறங்கி வருகிற நேரம். ஒவ்வொரு மேல அக்கினி இறங்குவதாக, ஒவ்வொரு பரலோக அக்கினி இறங்குவதாக. ஆராதனை இயேசுவே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நேரத்தை பார்க்காம தேவனை ஆராதிங்க. உங்க இஷ்டம் போல தேவனை ஆராதிங்க. தேவனை தேடுவதற்கு, ஆராதிப்பதற்கு இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மகளே, நீ ஆராதிப்பாயா? என்னை முழு மனதோடு என்னை நேசிப்பாயா? தேவனை தேடுகிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு ஆண்டவரே பலனோடு அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோட அன்பு கூறுவாயா, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயா. அன்னை பாஷை பெற்றவங்க உங்க இஷ்டம் போல ஆராதிங்க. ஓ, இஷ்டம் போல ஆராதிங்க. ஓ, ஆராதனை 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 இயேசுவே, உமக்கே எங்கள் ஆராதனை. அப்பா, நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஓ உம்முடைய சிருஷ்டிகள் நாங்கள், நீர் எங்களுடைய சிருஷ்டிகர். அந்த சிருஷ்டிகரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர். ஓ ரபா நாலா ரபா, அப்படி ஆவில நிறைந்து ஆவில நிறைந்து ஆவில நிறைந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் நிரம்புங்க நிரம்புங்க நிரம்புங்க. மகளே, அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். நீ சீனாய் மலையின் மேல நீ ஏறுகிறது முக்கியம் அல்ல. அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டும். அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள பிரவேசிக்கிறது மாத்திரம் அல்ல, நீ பரலோகத்துக்குள்ள சென்று தேவனை முகமுகமாக நீ தரிசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் முகம் பிரகாசமாக மாறும். அப்பொழுதுதான் உன் முகம் பிரகாசமாக மாறும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்க இருளெல்லாம் மாறும்.
உன் வீட்டில் இருக்கிற இருளெல்லாம் மாறும். ஓ, வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் மாற வேண்டுமா? அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள பிரவேசிங்க. அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள பிரவேசிங்க. அந்த மகிமையின் மேகத்துக்குள்ள பிரவேசிங்க. ஓ ராபா லாபா ராபா ஷாடா ராபா லாபா. சொல்லுங்க, அப்பா மகிமையின் மேகத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும் ஆண்டவரே. மகிமையின் மேகத்துக்குள்ள பிரவேசிக்கணும் ஆண்டவரே. மகிமையின் மேகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மோசே மகிமையின் மேகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக 7 நாள் அந்த மேகம் அவரை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தது. இந்த நேரத்தில் ஆராதிக்கிற என் தேவ ஜனமே, என் மகளே, இந்த நேரத்தில் அந்த மகிமையின் மேகங்களை பிரவேசிக்கிறது, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. உங்களுக்கு உள்ளும் புறமும் சென்று உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை மறந்து விடாதீங்க. மகிமையின் மேகத்துக்குள்ள இருக்கிற நீ, ஓ ஹalleluya, மகிமையின் மேகத்துக்குள்ள இருளாக நீ உள்ள போகலாம். ஆனா அதிலிருந்து வெளியே வரும்பொழுது நீங்க பிரகாசமாக தான் வெளியே வர முடியும். மகிமையின் மேகத்துக்குள்ளிருந்து வெளியே வருகிறவர்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் இருளாக இருக்காது. ஒருபோதும் அப்படியே இருக்காது. இருந்து வந்தவனமாக நீங்க போகிறதில்லை. வரும்போது இருளாக வந்திருக்கலாம், போகும்போது வெளிச்சமாக போவீர்கள். வரும்போது கட்டுகளோடு வந்திருக்கலாம், வெளியே போகும்போது கட்டுகளை நிர்மூலமாக்கப்பட்டவர்களாக வெளியே போவீர்கள். ராபா லாகா டாரா ஷண்டா நலா ராபா லேபே ரிமா காபா ஷாகா. தாவீது வனாந்தரத்துல தனிமையில் ஆராதித்துக் கொண்டிருந்தான். ஹalleluya. வனாந்தரத்துக்குள்ள போகும் பொழுது இருள் இருந்தது. ஆனா வனாந்தரத்துக்குள்ள வெளியே வரும் பொழுது ஒரு அழைப்பு வந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அழைப்பு வரும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு நன்மை வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹalleluya. தாவீது எதிர்பார்க்கவே இல்லை. என் தகப்பன் என்னை அழைத்து விடுவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வந்தது. தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. தேவன் உங்களை அழைக்க விரும்பினால் ஒருவனும் அதை தடை செய்ய முடியாது. தேவனை உங்களை ஆசீர்வதிக்க விரும்பினால் அதை ஒருவனும் தடுப்பவன் முடியாது. ரபா லபா ரம ரபா ஷம ரபா லபா ரபா மைனா சி மைனா. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரம மம மஷந்தன ரபா. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. சொல்லுங்களா, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில். சொல்லுங்க, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினான் அடைப்பவன் இல்லை. ஆமென், ஹalleluya. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வாசலை திறக்கிறார். ஒருவரும் அடைக்க முடியாது என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹalleluya. எவ்வளவோ அக்கினியை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் கர்த்தர் எந்த சேதமும் இல்லாமல் உங்களை நடத்தி வந்திருக்கிறபடியினால ஹalleluya, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹalleluya.